உலகியல் புத்திசாலித்தனத்தை விட இயேசுவினுடைய ஞானமும் அறிவுமே மேலானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதர்களும் ஏரோதியரும் ஒன்று சேர்ந்து பேச்சில் சிக்க வைக்கிறதுக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க. கேட்குற கேள்வி இதுதான், சீசருக்கு வரி செலுத்துவது முறையான்னு. இப்போ இதில் எந்த விதத்தில் ஒரு பொறி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பொறியில் இயேசுநாதர் சாமி மாட்டிக்கிட்டார்னா ஜோலி முடிஞ்சுது. அங்கே அவருக்கு கையாண்ட ஒரு 2 விஷயத்தை நாமும் கையாண்டால் நல்லது தான் நமக்கும் கூட. ஒன்று, நிதானம், அவசரப்படாத அமைதியான நிலைமை. அவசரத்தில் எடுக்கிற முடிவு ஆபத்தில் தான் முடியும். அதனால் நின்று நிதானமாக யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து கோவப்படலை, பதட்டப்படலை, எதுவும் செய்யலை, அமைதியாக இருக்கிறார். 2வது, அவர்களுடைய வஞ்சகத்தை இவர் தெரிந்து கொள்கிறார். இயேசுநாதர் சாமிகிட்ட இருந்து யாராவது உனக்கு பொறி வைக்கிறாங்களா, நீ கொஞ்சம் யோசி, நிதானமாக இரு, அமைதியாக இரு, கோவப்படாத, பதட்டப்படாத, அப்புறமா யோசிச்சு பாரு. என்ன சொல்கிறார் பாரு. அவன் சொல்லுவாங்க, ஒரு ஜோக்கு ஒன்று சொல்லுவாங்க, எப்பா ரீல் அருந்து போச்சுரா, நீ ரீலை ஓட்டாதரா அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி ரீல் அருந்து போன மாதிரி அறுத்து விட்டார். என்ன சொல்கிறாரு, அவங்க வச்சு பொரிய முதல்ல புரிஞ்சுக்கோமே. வரி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் யூதர்களுக்கு இவர் துரோகியாக மாறிடுறார். ஏன்னா ரோமியர்களுக்கு யூதர்கள் வரி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ வரி கொடுக்க வேண்டியில்லை, கொடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டா இவரை பிடிச்சி ரோமிய அரசுக்கிட்ட ஒப்படைச்சிடலாங்கிறது இவங்களுடைய நினைப்பு. கூப்பிட்றாங்க, கேட்குறாரு, ஒரு காயினை கொடுங்கங்கிறாரு. காயினை கொடுத்தா இதில் யார் பொறுத்திருக்கு, சீசருக்குரியது சீசர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கெல்லாம் இன்னொரு செய்தியும் கொடுத்து அனுப்புகிறாரு. கடவுளுக்குரியதை கடவுள்கிட்ட கொடு அப்படிங்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு சம்பளம் வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அப்படியே பட்ஜெட் போட்டு பிரித்து கொடுக்கல, அது அவ்வளோ தெளிவாக செய்கிறீங்கள, அது மாதிரி கரெக்டாக செய்யுங்க. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்க, குடும்பத்துக்குரியதை குடும்பத்துக்கு கொடுங்க, அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கு கொடுங்க. ஆனால் கடவுளுக்குரியதில் மட்டும்தான் நம்ம என்றைக்குமே ஈஸியாக வஞ்சகம் பண்ணிவிடுவோம். ஆனால் ஈஸியாக கடவுளுக்கு கொடுக்கறத மட்டும் நம்ம வஞ்சகம் பண்ணிவிடுறோம். அரசாங்கத்துக்கு கொடுக்கறதையோ குடும்பத்துக்கு கொடுக்கறதையோ கூட கொடுத்துட்றோம். ஏன்னா இல்லைன்னா நிம்மதி இருக்காது பாரு. அதனால் கடவுள் நமக்கு நிம்மதியை கொடுக்கணும், வாழ்க்கையில் அமைதியை கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும், கடவுளுக்குரியதை கொடுக்கணும். 2வது, அலுவலகம் நேரம். அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம அலுவலகம்னு ஓடுங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஓய்வு நாள் இல்லையா, அதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் லோன்னு ஓடுறீங்களா, ஓடுங்க, சம்பாதிங்க, நல்லது, உழைங்கள். ஆனால் மீதி இருக்கிற நேரம் இருக்குது பாருங்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்குறோமா? ஞாயிற்றுக்கிழமைனா அன்றைக்கி தான் நம்ம சாய்ஸில் விடுறோம். கண்டிப்பாக கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், கடவுளுக்குரியதை கொடுக்காத நிலை தான் இன்று அதிகமாக இருக்கிறது. அதனால் தான் நிறைய பேருக்கு நிம்மதி இல்லாமல் போகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் ஞானத்தோடும் அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும், அதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவோடு நாம் கொஞ்சம் யோசித்து கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்குறவங்களா மாறுவோமே.